கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை. உங்கள் அனைவருக்கும் என் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு வெற்றி தரும் வேத வசனமும் பாடலும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ரூத் எழுதின புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ யார் என்று கேட்டான். அவள், நான் உம்முடைய அடியாளாகிய ரூத் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த இடத்துல போவாஸ் ரூத்தை பார்த்து கேட்கிறார், நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, உம்முடைய அடியாளாகிய ரூத் என்று சொன்னை தன்னை தாழ்த்துகிற ஒரு காரியத்தை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல சொல்லுகிறார், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளை இடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். உலகத்திலே காணப்படுகிற போவாசாலே இவ்வளவு வைராக்கியமான காரியத்தை சொல்ல முடியும் என்றால், உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்னமாகவே நம்மளை தெரிந்து கொண்டு பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அழைத்த தேவனை நாம் அநேக வேளையிலே நாம் என்ன பண்றோம், அவர் யார் என்று கேட்கிற சூழ்நிலை தான் நாம் இருக்கிறோம். ஆனா போவாஸ் இந்த இடத்துல ரூத்தை பார்த்து கேட்கிறார், நீ யார் என்று சொல்லி கேட்கிறார். அப்ப ரூத் சொல்றாங்க, உம்முடைய அடியாளாகிய நான் என்று சொல்லுகிறாங்க. அப்போ இந்த இடத்திலே ரூத் தன்னை தாழ்த்துவதினாலே அவரிடத்திலிருந்து கிருபை பெற்றவளாய் அவள் மாறுகிறாள். அவளிடத்திலிருந்து நன்மை பெற்ற மனுஷியாய் மாறுகிறாள். அப்படியாக நாமும் கர்த்தராகிய இயேசுவிடத்திலே நம்மை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் நம்ம தாழ்மையுள்ளவருக்கு அவர் கிருபை அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கிருபையினாலே நம்மளை அணைத்து கொண்டு அவருடைய அன்பினாலே நம்மளை மூடிக்கொள்ளுகிற தேவன் தான் அன்பின் தெய்வமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். போவாசை படைத்த தேவன் எப்படி போவாசை அப்படி இருப்பார்னா, போவாசை படைத்த தேவன் எப்படிப்பட்டவராய் இருந்திருப்பார். அல்லேலூயா. அவர் எப்பொழுதும் நன்மை செய்கிறவர், நிறைவான பலனை தருகிறவர். கர்த்தர் நல்லவர். அப்படியாக ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. போவாஸ் போவாஸ், உன் போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா, உன் அன்பினால் என்னை மூடுமையா. போவாஸ் போவாஸ், உன் போர்வையால் என்னை மூடுமையா. உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. உந்தன் பிள்ளை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. போவாஸ் போவாஸ், உன் போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா, உன் அன்பினால் என்னை மூடுமையா. ஓய்வின்றி கதிர்கள் பொறுக்கிடுவே, வேறொரு வயல் நான் போவதில்லை. ஓய்வின்றி கதிர்கள் பொறுக்கிடுவே, வேறொரு வயல் நான் போவதில்லை. போவாஸ் போவாஸ், உன் போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா, உன் அன்பினால் என்னை மூடுமையா. கற்றுத்தாரும் நான் கடைபிடிப்பேன், சொல்வதை செய்து முடித்திடுவேன். கற்றுத்தாரும் நான் கடைபிடிப்பேன், சொல்வதை செய்து முடித்திடுவேன். போவாஸ் போவாஸ், உன் போர்வையால் என்னை மூடுமையா.
ஏசையா ஏசையா உம் அன்பினால் என்னை மூடுமையா. நிறைவான பரிசு நீதானையா, உன்னில்தானே நான் தங்கும் சொர்க்கமையா. நிறைவான பரிசு நீதானையா, உன்னில்தானே தங்கும் சொர்க்கமையா. போவார் போவார் உன் போவையால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா உன் அன்பினால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா உன் கிருபையால் என்னை தாங்குமையா. ஏசையா ஏசையா உன் அன்பினால் என்னை மூடுமையா. ஆமென். நம்ம அவருடைய கிருபையினாலே நம்ம தாங்குவார். ஒரு காலத்துல இந்த உலகத்துக்கு அடிமையா இருந்த நம்மை அவருடைய ரத்தத்தினாலே மீட்பின் அதிகாரத்தை கொடுத்து புத்திர சுவிகாரம், அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்தார் அல்லவா. இதுதான் நிறைவான பரிசு. நமக்கு அவருடைய பிள்ளைகள் என்ற உறவை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த தகப்பன் நம்மளை ஆற்றி தேற்றி தோளில சுமந்து தாய் தேற்றுவது போல நம்மளை தேற்றி நிறைவான மகிழ்ச்சிக்குள்ள நம்மை நடத்துவார். ஆமென். God bless you.